2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மற்ற 4ஆம் தேதி வந்துருச்சு. நம்மாளுங்க பல கட்சிகள வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நெனச்சிட்டு இருந்தேன். போட்டாங்க. நம்ம என்டிகே மீம்ஸ்லேருந்து 2024 எலெக்ஷன் ரிசல்ட் ட்ரோல். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கே ட்ரோல் போட்டாங்க. நான் சரி தோத்த கட்சிகள வச்சு சப்போஸ் பிஜேபி அதெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நெனச்சேன். எலெக்ஷன் ரிசல்ட் ட்ரோல்னே போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நான் ரியாக்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரியாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உலக மக்கள் எல்லாரும் வாங்க சேர்ந்து ரியாக்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வர கருத்துக்கள் இல்லை இந்த சேனலில் இந்த வீடியோஸ்க்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிப்போங்க. இல்லை நான் எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலும் ஓகே, நான் ரியாக்ட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதே மாதிரி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம அதிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 3, 2, 1 கோ. முக்கிய அறிவிப்பு. ஓகே, ட்ரோல்ல நடுநிலைத்தன்மை. எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இருக்கும்ல. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடியின் வெற்றி பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணன் இங்கே ஆரம்பிச்சாரு. இன்னும் 1/4 மணி நேரத்துல வாக்கு எண்ணும் பணிகள் தொடங்க உள்ள நிலையில மன்னா, என்ன சுத்து விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. ஆனது ஆகட்டும், வாருங்கள் கிளம்புவோம். போருக்கு போற முடியே கடைசியா அவனுக்கு 2 பேருக்கு ஒரு தடவை பாத்துக்க வர மாட்டாங்க. அவங்க சைல்ல ஆகி போச்சுன்னா ஜெயில வந்து பாரு. எங்க சைல்ல ஆகி போச்சுன்னா கடையை காலி பண்ணிட்டு ஊரா பக்கம் போயிடணும். பேசாம உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாரு. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு? ஆனா ஒரு விஷயம் உண்மைதான். இப்போ தேர்தல் கட்சிகள் அவங்க ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப நர்வஸாக ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் இந்த நியூஸ் சேனல் பண்ணுற வேலை பார்க்குற மக்கள் எல்லாருமே பதட்டத்தில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுன்னு இல்லை, அவங்க போடுற பல நியூஸே அப்படி தான் இருக்குது. பலருக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்தியா கூட்டணி வந்து சிறப்பாகவே செயல்படுறத பார்க்க முடிகிறது. குறிப்பா என் மேல சந்தேகமா உங்களுக்கு? நீங்க படிங்க தேவை. கோபால ஐயா, கே கிருஷ்ணசாமி முன்னிலை வகித்தார். அதனை திமுக வேட்பாளர் ஜே பாக்கியராஜ் முன்னிலை வகிக்க என்னடா நடக்குதுங்க டேய்? காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாடு. உத்தரப்பிரதேச மாநிலம் நடந்துருச்சு சந்தித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்கிறாங்க. எதிர்பார்க்காத வெற்றி. இதெல்லாம் நடந்துருச்சு. ஆமா, ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? பித்து பிடிக்க தான் வச்சிட்டானுங்களே. ராமர் கோவில் அமைந்துள்ள ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக தோல்வியுற்றது குறிப்பிடத்தக்கது. அவர் பெரிதாக நம்பியிருந்த ராமர் கோவில் அரசியல் இந்திய மக்கள் மத்தியில் மட்டுமில்லை, ஏன் அயோத்தி மக்கள் மத்தியில் கூட எடுபடவில்லை. பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து பிரதமர் மோடியை சுப்பிரமணிய சுவாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். சாணியால் அடி வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. ஏண்டா வெக்கமா இல்ல உங்களுக்கு? எது சாணி எது மூஞ்சின்னு தெரியல, எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. பெரும்பான்மைக்கு தேவையான 272 தொகுதிகளை பாஜகவால் வெல்ல முடியவில்லை. நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட.
நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. மரியாதை உள்ள எந்த தலைவரும் உடனடியாக ராஜினாமா செய்து விடுவார். கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் வரை காத்திருக்க மாட்டார் என நாங்க உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சொன்னான்னா எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொல்ல, நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்தி அளவப்ப. மாநில கட்சிகளின் தலைவர்கள் எடுக்கும் முடிவின் அடிப்படையில் தான் யார் பிரதமராக தேர்வாவார்கள் என்பது தெரிய வரும். எது போறியா? எப்பா, நீ இருக்கின்ற தைரியம் தான் லாரி கூட வாங்கலாம்னு கமிட் பண்ணிருக்க. நீ பாட்டு போற நிக்கிட்டு இருக்க. நிதிஷ்குமாரை பொறுத்தவரை கூட்டணியை ஒரே நாள் இரவில் மாற்றிக்கொள்ள நிதிஷ்குமார் ஒருபோதும் தயங்கியது இல்லை. அடே, இவன் பேக்க பேலன்ஸ் பண்ணியே போணும் ஐயா. அட தெய்வமே, என் தொழிலுக்கு இப்படி ஒரு சோதனையா? சந்திரபாபு நாயுடு மத்தியில் பாஜக அரசு அமைய உதவுவாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நீ என்ன சொல்லலாம்? என்ன பண்றாங்க? எங்க போலாம் போலாம் போய்தானே ஆகணும். கம் கம் கம். அங்கதான் சாப்பிடுவார். எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் நில்லுப்பா, நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆக்கிறாது. வா வாடா, நீங்க போங்க மச்சான். வாடா வாடா. ஆனா உண்மையிலே அப்படிதான் ஆயிடுச்சு இப்போ. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. முறை இழந்த ஒரு தொகுதியையும் சேர்த்து திமுக கூட்டணி 100 விழுக்காடு வெற்றியை ஈட்டியுள்ளது. எப்படி எப்படின்னா புரியல. பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? திமுகவும் திமுக தோழமை கட்சிகளும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கோவில் கட்டி கும்பிட வேண்டும். ஏனெனில் நீங்கள் வெற்றி பெறப் போகிற 40 இடங்களுக்கும் பிள்ளையார் சுழி போட்டது அண்ணாமலை அவர்கள். மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். மொத்தமுள்ள 40 தொகுதிகளிலும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி வாகை சூடி அசத்தி உள்ளது. சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி, இதான் கடைசி சிரிப்பு. எதிர்க்கட்சியாக விளங்கிய மற்றொரு திராவிட கட்சியான அதிமுக 9 தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கும் 2 தொகுதிகளில் 4ஆம் இடத்திற்கும் சரிந்துள்ளது. பாவம் இந்த மனுஷன். எடுபட்ட வயலுகளா, சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா. பழனிசாமியின் எழுச்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வரிசையாக 10 தேர்தல்கள்ல தோல்வி அடைந்துள்ளது. சாம்பிராணி பொறுத்து கொண்ட வந்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு கடையை க்ளோஸ் பண்ணிட்டா. என்ன தம்பி, எல்லா சேனல்லையும் பின்னடைவு பின்னடைவு பின்னடைவு. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? முதல்ல ஒரு தேர்தல்ல வந்துச்சுன்னா அந்த இலை 2வது இடத்துல இல்லைன்னா முத இடத்துல நிக்கும். இப்ப அந்த சுயேட்சை கிட்ட வந்து நிக்குது. என்ன இதெல்லாம்? பிஜேபி கூட சேராதன்னு சொல்ற கேட்டியா? இந்த முறை தேர்தல் வெற்றிகள் மூலம் பாமக மீண்டும் தனது அங்கீகாரத்தை இழந்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 4.23% வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ள நிலையில் பாமக மீண்டும் தனது அங்கீகாரத்தை இழந்துள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. என்ன பண்றது? அப்பவே சொன்னேன், கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் மற்றும் 2 தொகுதிகளையும் மீண்டும் கைப்பற்றியுள்ளது. கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்கு? இதுக்கு தாண்டா. என்னமா? நான் சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும், அவ்வளவுதான். அது இந்த ஜென்மத்திலே நடக்காது. மக்களவை தேர்தலில் பெற்றுள்ள இந்த வெற்றி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்னும் அந்தஸ்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைக்க வழிவகுத்துள்ளது. வெங்கல பூட்டை உடைச்சு விளக்க மாட்ட திருநகதை ஆயிருமோன்னு நினைச்சேன். என் ஆட்டத்தை போய்க்கிட்டாங்க. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் யாருக்கு. கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுகிற வாய்ப்பு 25 ஆண்டு கால போராட்டத்தின் விளைவாக கிடைத்திருக்கிறது. எரியட்டும், ஆனா அணைக்க நான் வர மாட்டேன். ஒரிஜினல் ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். அது விடுங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையிலும் தென்சென்னை மாநில முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் தோல்வியடைந்தனர். நீலகிரியில் எல் முருகன் தோல்வியை தழுவினர். தமிழ்நாடே சிரிக்குது. 40க்கு 40 நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. எல்லாரும் என்ன பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்களா? என்ன பொழுது நான் சொல்லுகின்றேன்,
தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார். இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, குறிச்சு வச்சேன். பாராளுமன்ற தொகுதியில டெபாசிட் கிடைக்காது. ஏன்னா மக்களுடைய ஜனதா கட்சியின் பக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம், எல்லா பக்கம் தெரியும். பாண்டி வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நல்லா மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இப்போ ஓவர் கான்பிடன்ட் 2026 ஆட்சியை பிடிக்க போறோம். இல்ல இப்போ ஓவர் கான்பிடன்ட், ஆனா இன்னைக்கு ஓவர் கான்பிடன்ட். ஆனா கை தரல, இன்னைக்கு ஓவர் கான்பிடன்ட் தான். இலக்கு 2026 பாரதிய ஜனதா கட்சி இங்க ஆட்சியை பிடிக்கும். டேய் பவரே, நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடியன் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க பாரு. அதான்டா பெரிய காமெடி. அதனால உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி ஓவரால் 11.5% இருக்குன்னா எங்களுடைய பயணத்துல இதெல்லாம் ஒரு மைல்கல்லா தான் பாக்குறோம். என்னடா உன்னோட அக்கப்போரா இருக்கு? ஊதுனது நானு, நீ வசூல் பண்ணிட்டு போற. ஊத போய் தான்டா நீ ஆடுன. நான் நல்லா ஆடுனனாலதான் நீ ஊதுன. என்னடா ஒரே பித்தலாட்டமா இருக்கு? களமிறங்கிய நாம் தமிழர் கட்சி 35 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுகிறது. 19% வாக்குகளை பெற்றிருப்பதன் மூலமாக அந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. நாம் தமிழர் கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைத்திடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால்தான் பல்வேறு விதமான நெருக்கடிகள், குறிப்பாக இந்த சின்னம் போன்ற விவகாரத்தில் நாங்கள் மக்கள் 8%க்கும் அதிகமான வாக்குகளை பதிவு செய்து நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்திருப்பதாக எடுத்துருவியா? எடுத்துட்டு இங்க இருந்து முழுசா போயிடுவியா? இதேமாதிரி நார்மலா பழைய சின்னத்துல கரும்பு விவசாய சின்னத்துல வாங்கிட்டாருனாலே பெரிய விஷயம் அது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல போர் வேற திசையில போயிட்டு இருக்கு. இப்ப வந்து சின்னம் மாற்றப்பட்ட பிறகு அதே ஓட்டு வாங்கிட்டாருன்னு அவர் தலைவர். அப்ப நீ எவனா டெரரிஸ்டினியோ எவனா பயங்கரவாதினியோ அவனையே தலைவனா வச்சு ஏறிட்டன்ல, அதே கொடியை தூக்கிட்டு வந்துட்டன்ல. அப்புறம் உண்மையை நபரமான வளர்ச்சி இத்தனை வருஷம் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு நாட்டை கலப்பணிக்கு 8% மேல வாக்கு, கிட்டத்தட்ட 36 லட்சம் நினைக்கிறேன், 36 லட்சம் வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த சின்னத்தை தூக்குறது இந்த வேலையெல்லாம் ஆகவே ஆகாது. வந்துட்டோம், இந்த ஊடகத்தாலையும் மறைக்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. அதே மாதிரி வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது நடுநிலைத்தன்மையோட ட்ரோல் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நான் கூட சரி ஓகே ஓரளவுக்கு இருக்கும்னு நினைச்சா எல்லா கட்சியும் வச்சு ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படியே மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய கண்டென்ட் நாங்கள் வரிசையாக போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் செக் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.